கர்த்தர் நல்லவர். இன்றைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, சத்தமா வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையை விதைக்கிற வார்த்தை. ஹை கொஞ்சம் குறைச்சிருக்குமா, லோ கொஞ்சம் வச்சுருங்க, மானிட்டர்ஸ் கொஞ்சம் வச்சுருங்க. இந்த வார்த்தை நம்பிக்கையை விதைக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறப்போ யூ ஆர் கிவிங் தம் ஹோப், ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சி அவங்க ஃபேஸை பார்த்து சிரித்து மகிழ்ச்சியோட, உங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன வரணும்? இப்போ மகிழ்ச்சியெல்லாம் வர வேணாம், நம்பிக்கை வரணும். என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். சொல்லுங்க, தம்மை தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பலவித யுத்தங்களினால, பலவித போராட்டங்களினால, சமாதான குறைவினால பாதிக்கப்பட்டு நொடிந்து போயிருந்த யூதா தேசத்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்பட்டு சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் தேவன் நம்ம மத்தியில எழுந்தருள விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இங்க வெளிப்படுதல் என்பது அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்பது ஏதோ அவரை கண்டுபிடிக்கிறது அல்ல. இன்னொரு வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது, 13வது வசனம் இப்படி சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இப்ப இந்த கண்டுபிடித்தல் என்பது ஏதோ ஆண்டவரோட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுற விளையாட்டு இல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க வீட்டில் நான் கண்ணை மூடி 10 எண்ணுவேன், எண்ணிட்டு வாரேன். விளையாண்டது இல்லையா நீங்க? வாரேன், வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். வளரும் நினைவுகள். வாரேன், வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். போய் தேடணும். ஆண்டவரே, நீங்க கிச்சனுக்குள்ள இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க ஹாலில் ஒளிஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, இல்லை பெட்ரூம்ல கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சிருக்கிறீங்களா? உண்மையா உங்களை தேடிதான் உங்களை என்ன செஞ்சிருவோம்? ஹல்லேலூயா. அந்த கண்டுபிடிக்கிறது அல்ல, தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த கண்டுபிடிப்பீர்கள் என்கிற எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி போடப்பட்டிருக்கிறது, you will experience me blessing you. அவரை கண்டுபிடித்தல் என்றால் என்ன? அவர் தம்மை வெளிப்படுத்துதல் என்றால் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய குணாதிசயம் என்ன என்பதை, தம்முடைய வல்லமை இன்னது என்பதை, தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுதல். வழங்கணுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதைத்தான் அசரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆசா ராஜாவுக்கும் யூதா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் உங்கள் தேசத்துல, உங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களில, உங்கள் ராஜ்யத்தின் எல்லைகளில கர்த்தர் தாம் யார் என்பதை தம்முடைய வல்லமையினால் வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வீடுகளில, உங்களுடைய குடும்பங்களில, உங்களுடைய எல்லைகளில கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில வெளிப்படணும், அவருடைய வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்படணும்? வேதத்தில் சில இடங்களில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். என்ன பண்ணுவாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னா, புயம்னா
கைகள். அதை வெளிப்படுத்துறதுனா என்னது? அந்த அதிகாரம், அந்த வல்லமை அவருக்குள் இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, குறிப்பாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு தேவை வருகிறதோ அப்பொழுது தனக்குள் இருக்கிற வல்லமையை அவர்கள் அனுபவிக்கும்படிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அவங்க எதையுமே பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாலோ சோகம் இருந்தாலோ அவங்க மூஞ்சி எப்பவுமே இப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பயங்கர சந்தோஷத்தோட போய் உனக்கு தெரியுமா இப்படி வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா, ஓ பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னுவாங்க. உனக்கு தெரியுமா அப்படி ஆயிப்போச்சா அவங்க என்ன தெரியுமா அப்படின்னா, ஸோ அப்படியா, ஓ சரி சரி பார்த்துக்குவோம். எப்பவுமே அங்கே மூஞ்சி எப்படி தான் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனால் வெளியே அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாரா? தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? தனக்குள் இருக்கிற வல்லமை இன்னது என்பதை அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு தேவை, ஒரு ஆபத்து வரும் பொழுது அவர்களை பாதுகாக்கும்படியாய் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பதாக எல்லா ஜனங்களுடைய கண்கள் பார்க்க இஸ்ரவேலின் தேவன் தமது புயத்தை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனமாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தனை தேடி அவர்களின் பெருமூச்சு சத்தம் அவர் கர்த்தருடைய சந்நிதியை எட்டின பொழுது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? மொத்த பார்வோனும் அவருடைய சேனைகளும் அறிந்து கொண்டது, இந்த இஸ்ரவேலின் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த ஜனங்களை நம்மால் ஆண்டு கொள்ள கட்டுப்படுத்த இதற்கு மேல முடியாது. அது வரைக்கும் பார்வன் நினைச்சிருந்திருக்கலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறோம், நம்முடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாங்க. அந்த 10 வாதைக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும், இத்தனை வருஷமா 430 வருஷமா நான் எங்க பாட்டை மூட்டையில என்ன நினைச்சிட்டோம், நாங்க இவங்களை ஆண்டு கொண்டோம் நினைச்சிருந்திருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது ஆண்டவர் என்ன செஞ்சிருந்திருக்காரு. நம்ம பெரிய ஆளு, நம்ம பெரிய மகாராஜா, நம்ம அப்படி பெரிய கிங்டம் அப்படி இப்படிலாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான் உண்மை தெரியுது. அவர்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்படி தேவன் அவர்கள் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்படி எப்ப புரியுதுன்னா, நான் இனிமேலும் அவர்களை கீழ்ப்படுத்துவேன் என்கிற எண்ணம் அவர்களால் செய்ய முடியாமற் போகும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது பார்வோனுடைய சேனை அதை புரிந்து கொண்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரா? எதை வெளிப்படுத்தினாரா? ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அந்த 30 வருஷம் இயேசு அங்கதான் இருக்கிறார். அப்படி 30வது வருஷத்துல நடக்குது. வெளியே ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 30 வருஷமும் தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தகப்பனுடைய தொழிலை உடனிருந்து செய்து வந்தார், அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார், அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தார். ஆனால் எப்பொழுது தான் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற வேலை வந்ததோ அப்பொழுது தனக்குள் இருந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். வழங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த வல்லமை யாருக்குள்ளதான் இருந்துச்சு? அவருக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது எனக்குள்ள இதெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு தம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்காக, குறைவில் இருக்கிறவர்களை நிறைவாய் மாற்றுவதற்காக அதை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு, நம்முடைய போராட்டங்களில, நம்முடைய பிரச்சனைகளில தம்முடைய புயத்தை உங்களுக்காக எனக்காக வெளிப்படுத்தும்படிக்கு இந்த காலை வேளையில தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமே ஆனால் what should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசியின் மூலமா ரொம்ப அழகா ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுக்கிறார். இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை சர்ப்ரைஸா சொன்னோன்னு வச்சுங்களேன், அவங்க அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே நம்ம க்ளூ கொடுப்போம். இல்லை இது, இல்லை அது, இல்லை இது, இன்னும் பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்றது மாதிரி வேதனையில் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு அந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு க்ளூவாய், ஒரு வழியாய் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இந்த ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ரொம்ப நொடிந்து போய் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழி வேணும், அவங்களுக்கு தெரியல. எனவே தேவன் தம்முடைய தாசனாகிய அசரியாவை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் என்னை
தேடினீர்களானால் நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்க அன்றைக்கு இருந்த யூதா தேசத்து குடிகளை போல போராட்டங்களுக்கு நடுவே, பிரச்சனைகளுக்கு நடுவே, சமாதானம் இல்லாமல் அது எல்லா நிம்மதியையும் இழந்து போய் தவிப்போடு கூட வந்திருப்பீர்களே, ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடினீர்களானால் நான் என்னுடைய வல்லமை இன்னது என்பதை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் வெளிப்படணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேடுங்கள் அப்பொழுது. ஹல்லேலூயா. யார் தேடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்களேன். கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா God is very genuine. ஆண்டவர் ரொம்ப நியாயமானவர். அவர் 24/7 நமக்காக அவைலபிளாக இருக்கிறார். 24 மணி நேரமும் நமக்கு உதவி செய்வதற்காக, தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகத்துவத்தை நம்மில் வெளிப்பட பண்ணுவதற்காக, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்மை சுகமாக்குவதற்காக அவர் அவைலபிளாக இருக்கிறார். ஆனால் அந்த அவைலபிலிட்டியை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டுமே, ஆனால் நான் அவர் என்ன செய்யணும்? தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுவார், தேடாதவர்களுக்கு வெளிப்பட. இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்கு, நீ உங்களால என்ன செய்ய முடியும்ன்றத இந்த காரியத்தில் ஒரு அற்புதமா என்ன செய்யுங்க? ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்பா, அதுல உங்களால என்ன செய்ய முடியுமோ ஒரு அற்புதத்தை என்ன செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு வியாதி இருக்கு, இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சமாதான கேடு இருக்கு, அதை சீர்படுத்தும்படிக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் நான் வெளிப்பட வேண்டுமே, ஆனால் நீ என்னை தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தியானிக்க போகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, எப்படி கர்த்தரை தேட வேண்டும் அதை இந்த ஆசா ராஜா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆசா ராஜாவுக்கு இப்படி ஒரு வார்த்தை வெளிப்பட்ட உடனே ஆசா அதற்கு ரெஸ்பான்ஸா சில காரியங்களை செய்கிறார். அதற்கு எதிர்வினை ஆற்றி கர்த்தரிடத்திலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு, அப்ப இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா நம்ம இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை செய்கிறார். இப்ப அந்த காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோமே, ஆனால் கர்த்தரை தேடுதல் இன்னது என்பதை உங்களால் என்னால் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 2 காரியங்களை ஆசா உடனே செய்கிறார். முதலாவது என்ன செய்தார்? அதே 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி. ஹல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தருடைய வார்த்தை ஆசா ராஜாவுக்கு உண்டான உடனே கர்த்தரை தேடும்படிக்கு ஆசா ராஜா செய்த முதல் காரியம் அருவருப்புகளை அகற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் தங்களில் உள்ள அருவருப்புகளை அகற்றி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருவருக்கிற காரியங்களை, நமக்கு நிறைய அருவருப்பு இருக்கும். நமக்கு சில விஷயங்கள், சாப்பாட்டில் சில விஷயங்கள் எப்படி இருக்கும், நண்டு கரப்பாம்பூச்சிலாம் சாப்பிட்றப்ப நமக்கு அது எப்படி இருக்கு, சி எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரில அப்படின்னு. கீரை சாப்பிட்டாலே எங்களை மாதிரி ஆளுகள்லாம் அப்படி தான் இருக்கும், இப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில, இவ்வளோ கசக்குது, இதை போய் சாப்பிட்றாங்களே அப்படின்னு இருக்கு. ஆனால் அது விரும்பி சாப்பிடுறவர்களாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்முடைய அருவருப்புகளை இல்லை, ஆசா ராஜா தேவன் தம்முடைய தேசத்தில் எவற்றையெல்லாம் அருவருத்தாரோ அவைகளை என்ன செய்தாராம்? அகற்றினார். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் தேவனை தேட வேண்டுமே ஆனால், அல்லது நீங்களும் நானும் தேவனை தேடுவோமே ஆனால், என்னில் இருக்கிற தேவன் அருவருக்கிற காரியங்களை முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆனாலும் அந்த தேசத்திற்குள்ள அதற்கு முன் செய்த சில காரியங்களினால, அவருடைய முற்பிதாக்கள் செய்த சில காரியங்களினால அருவருப்புகள் இருந்ததை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆசாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அது உள்ள என்ன செய்யுது? இருக்கு.
ஆசாவோடு ஆண்டவர் பேசின உடனே ஆசாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. நான் கர்த்தரை தேட வேண்டுமே, ஆனால் முதலாவது என்னிலுள்ள அருவருப்புகளை நான் என்ன செய்ய வேண்டும்? விலக்கி போட வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி நாம் நம்மில் இருக்கிற அருவருப்புகளை என்ன செய்யணுமா? அகற்ற வேண்டும். என்ன அருவருப்புகள்? வேதத்தில் ஆண்டவர் அருவருக்கிற நிறைய காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அருவருப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் நீதிமொழிகளில் வாசிப்பீர்களே ஆனால், மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவன் தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. மாற்றி மாற்றி பேசுவாங்கல்ல, இங்கிட்டு ஒன்று பேசுறது அங்கிட்டு ஒன்று பேசுறது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் அப்படி பண்றது, இது ஆண்டவருக்கு அருவருப்பு. அப்புறம் மறுபடியும் வேதத்தில் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் 7 காரியங்களை வெறுக்கிறார், 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அப்படி சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க போகிறது இல்லை. இன்றைக்கு 2 காரியங்களை மாத்திரம் நீங்களும் நானும் தியானிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 2 காரியங்கள் ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய திருச்சபைக்கு இன்றைக்கு வருகிற இந்த விசுவாச இந்த ஃபெலோஷிப்புக்கு ஒருவேளை இந்த 2 காரியங்கள் உள்ள என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த 2 அருவருப்புகளில் ஏதாகிலும் நமக்குள்ள இருக்குமே ஆனால், அவைகளை நாம் கர்த்தரை தேடும்படியாய் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு தம்முடைய கரத்தின் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் அவைகளை நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். முதலாவது காரியம் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், தீத்துக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள், அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். அல்லேலூயா. முதலாவது தேவன் அருவருக்கிற காரியம், அல்லது இன்றைக்கு நம்மோடு நாம் அகற்றிவிடும்படி தேவன் விளக்குகிற தேவனுடைய அருவருப்பு என்னவென்றால், அவரை வார்த்தைகளினால அறிக்கை பண்ணி கிரியைகளினால மறுதலித்தல். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? வார்த்தைகளினால அறிக்கை பண்ணி கிரியைகளினால் மறுதலித்தல். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் வார்த்தைகளினால மாத்திரம் தேவனை அறிக்கையிடுவதனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று நீங்களும் நானும் ஒவ்வொரு வாரமும் சண்டே சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறதுனாலேயோ, அல்லது வீட்டுக்குழு ஜபங்களில் நம்ம சேர்ந்து ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறதுனாலேயோ, அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் ஆண்டவரை ஏற்றுக்கோங்க, அவர் தான் உண்மையான தெய்வம், அவரால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், அவரால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் என்று நம்முடைய உறவுகளுக்கோ, உடன் வேலை பார்க்கிறவர்களுக்கோ, உடன் படிக்கிறவர்களுக்கோ வார்த்தைகளினால நாம் அறிக்கை பண்ணுவதோடு மாத்திரம் நம்முடைய கர்த்தரை தேடுதல் முடிந்து விடுவது இல்லை. நம்முடைய கிரியைகளினால நம்ம அவர் என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னாடி கேட்ட ஒரு கோட் இது, ஐம் நாட் ஷுர் அதை கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் அது ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சொல்கிறேன். அதனுடைய எசன்ஸ் கான்டெக்ஸ்ட் இதுதான். ப்ரீச் காஸ்பல் அண்ட் யூஸ் வேர்ட்ஸ் இஃப் நெசசரி அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சர்ச்சிலே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், நினைவு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ப்ரீச் காஸ்பல், கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யூஸ் வேர்ட்ஸ் இஃப் நெசசரி, வார்த்தை தேவைப்பட்டால் வார்த்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. நமக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுனால எங்க தான் வரும்? வாய் தான் வரும். இப்போ நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ன உடனே நம்ம எப்படி யோசிப்போம்? எந்த வசனத்தை சொல்றது, எந்த வார்த்தையை சொல்றது, எப்படி அவங்க கிட்ட பேசுறது, அது வரைக்கும் அவங்க வந்தோடனே ஏ வாப்பல வாடா அப்படின்னு பேசியிருப்போம். ஆனால் இப்போ சுவிசேஷத்தை சொல்லணும்ல, அதனால எப்படி ஆரம்பிக்கணும்? வாங்க பிரதர், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம இதை குறித்து கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் வார்த்தைகளினால கர்த்தரை அறிக்கை பண்ணுவது முக்கியம், ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. உன் கிரியைகளும் உன் செயல்பாடுகளும், ஃபார் எக்ஸாம்பிள் உன் பேச்சு, உன் பார்வை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட என்னுடைய உறவு, நீ எதை நீ எதன் மீது அதிக நேரம் செலவிடுகிறாய், நீ எதை நீ யோசிக்கிறாய், எப்படிப்பட்ட காரியங்களை உன்னிடத்தில் இருந்து நீ வெளிப்படுத்துகிறாய், அவைகளும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. seeking God is not just about affirmation but action. நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பேச்சில் வச்சிருக்கிறோம். கர்த்தரை தேடுவதில் எதை வச்சிருக்கிறோம்? பேச்சில் வச்சிருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமானது, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையானது, கர்த்தர் மீது நீங்களும் நானும் கொண்டிருக்கிற அந்த ஐக்கியமானது வெறுமனே பேச்சில் அல்ல, it should be in action.
அது நம்முடைய கிரியைகளில் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும் பொழுது ஐ தாட் திஸ் வே, இப்படி யோசித்தேன். நமக்கு பேசிக்காக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான சில ஐடென்டிட்டிஸ், அடையாளம் இருக்குது இல்லையா? நம்ம பேர் சாமுவேல் ஜோசப்னு எங்கே போய் சொன்னாலும் உடனே என்ன கண்டுபிடிச்சிருவாங்க? இப்போ நான் அந்த பைபிளை தூக்கிட்டு நடந்து போனேன்னா என் கையில் பைபிள் இருக்கிறத பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க? கிறிஸ்தவன். இப்போ நம்ம வீடுகளில் ப்ரேயர் மீட்டிங் நடக்கிறப்போ பக்கத்து வீட்டில் நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தெரியும்? கிறிஸ்தவங்க. நம்ம வீட்டுக்கு கேரள் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா என்ன தெரியும்? இப்படி சில அடிப்படையாய் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற சில காரியங்கள் நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்கு. இதையும் தாண்டி ஒரு குரூப் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், தாடி மிஸ் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, அந்த அடையாளங்கள்லாம் வேற. அதை இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி இந்த அடிப்படை கிறிஸ்தவத்திற்கான அடையாளங்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு நம்மை ஒரு சாதாரண மனிதனாய் ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டா நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு நம்மால் வெளிப்படுத்த முடியுமா? நான் கேட்குற கேள்வி விளங்குச்சா உங்களுக்கு? இந்த அடிப்படையான அடையாளங்களை பூரா நம்ம கிட்ட இருந்து என்ன செஞ்சிடணும்? எடுத்துட்டு என்னைய சாதாரணமாக ஒரு 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 நார்மல் மனுஷனா ஒரு 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 ஏதோ ஒரு பேர்னு வச்சுங்களேன், ஒரு அஜய் ஏதோ ஒரு பேரில் என்னை கொண்டு போய் ஒரு தெரியாத ஊரில் விட்டுறாங்க. நான் வெளிப்படையாக என்னை கிறிஸ்தவன் என்று பீத்திக்கொள்ள கூடாது. நான் போகிற இடத்துல நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் செயல்பாடுகள் மட்டுமே உங்களை தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் என்பதை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறத விட்டுருங்க. இப்போ நம்ம இருக்கிற ஊர்லேயே இந்த அடையாளத்தெல்லாம் நம்மக்கிட்ட எடுத்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டையோ அல்லது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயோ அல்லது நம்ம கூட படிக்கிறவங்க நண்பர்கள்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ அல்லது நம்முடைய உறவுகள்கிட்டையோ போய் ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி, இந்த எலெக்ஷன் இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, டேட்டா பேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு வந்தால் நம்முடைய கிரியைகள் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்துமா? நான் கேட்குற கேள்வி விளங்குச்சா? நீங்கள் உங்களுக்குள்ளே பதில் சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா. என் பேச்சு தேவனை அறிக்கை செய்கிறதா? நான் மற்றவர்களை குறித்து மற்ற ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்னுடைய கிரியை அறிக்கை செய்கிறதா? நான் எதை பார்க்கிறேன், நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? என்னுடைய கிரியைகள். பேதுரு மேலே நமக்கு அவ்வளவு கோபம் வருது. எப்படி நீ ஆண்டவரை மறுதளிக்கலாம்? அந்த சிச்சுவேஷனில் மட்டும் இருந்திருந்தா பேதுரு சட்டையை பிடிச்சி என்ன செஞ்சிருப்போம்? பேதுரு மன்னி கேட்டோம், சோத்திரம் பிடிச்சி எவ்வளோ பேச்சு பேசுனீங்க நீங்கள், கூட இருப்பா என்னை தாண்டி தான் உங்களை என்ன செய்யணும்? கொல்லணும். ஆண்டவரே அப்படிலாம் உங்களை ஈஸியாக என்ன செஞ்சிட மாட்டோம், சிலுவையில் அறைய விட மாட்டோம். அது நாங்கள் இருக்கிறப்ப எப்படி ஆண்டவரே அது நடக்கும்? எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களை என்ன செய்வோம்? விட்டு பேசுனியப்பா, இவ்வளவு பேசுனீங்களே. ஒருத்தவங்க வந்து நீ அந்த இயேசு கூட இருந்தவே தானே கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை மன்னிச்சிருப்பேன். என்ன சொல்லுவோம்? என்னைய அவர் எனக்கு தெரியாதுன்னு அதோட நிப்பாட்டியிருந்தா கூட என்ன செஞ்சிருப்போம்? மன்னிச்சிருப்போம். ஆனால் அதோட நிப்பாட்டாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அதை மட்டும் பிரதர் என்னால் என்ன செய்யவே முடியாது. பீட்டர் பிரதர், அதை நம்ம சபையில் யாரும் பீட்டர் இல்லை. பீட்டர் பிரதர், அதை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே. நல்லா கவனிங்க, பேதுரு தன்னுடைய அறிக்கையினால் தேவனை மறுதளித்தார். இப்போ பீட்டர் பிரதர் நம்மளை பார்த்து என்ன கேட்பார்? நான் என் வாயினால் ஆண்டவர் என்ன செஞ்சேன்? மறுதளித்தேன். அப்புறம் மன்னிப்பு கேட்டேன், மனம் திரும்பினேன், ஒப்புரவானே, ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆனால் நீங்கள் உங்கள் கிரியைகளினால ஆண்டவர் என்ன செய்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கவனிங்க, நம்முடைய நாவு எந்த அளவிற்கு தேவனை அறிக்கை இடுகிறதோ, நம்ம எந்த அளவுக்கு பாடுறோம், எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், அதே அளவுக்கு என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகளும் தேவனை அறிக்கை பண்ணுகிற கிரியைகளாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்ம வெளியில் பயங்கரமாக பேசுகிறோம், ஆனால் உள்ள ஆண்டவர் பார்க்குறப்ப கிரியைகளில் ஒன்றுமே இல்லை. வெளியில் பேச்சு பயங்கரமான பேச்சு. இந்த ஊருக்கு தான் உபதேசம்னு ஒன்று சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியாது? அந்த கதை தெரியுமா? அந்த ஊருக்கு உபதேசம் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரியுமா? தெரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ரொம்ப சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சரி, நானும் சமீபத்தில் தான் கேட்டேன், சொல்கிறேன். இன்றைக்கி அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க.
ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அதில் அந்த கணவன் வந்து ஒரு பயங்கர பேச்சாற்றல் மிக்கவர், பயங்கர நிறையா உரைகள், அவரை கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டு நிறையா இதெல்லாம் பேச்சு கொடுக்க சொல்லுவாங்களா, லைக் ஒரு ஆரேட்டரி ஸ்கில்ஸ்லாம் உடையவர், நல்லா பேசுகிற திறமையுடையவர், பேச்சாளர், நல்ல பேச்சாளர், திறமையான பேச்சாளர். எதுக்கு வம்பு? ஹல்லேலூயா, நல்ல பேச்சாளர். இப்போ அவர் ஊரில் நிறையா கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. ஒரு நாள் அவருடைய சொந்த ஊர்லேயே அவருடைய தெருவுக்கு பக்கத்து தெருவில் அவர் ஒரு பேசுகிறதுக்காக ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு கிளம்பி போகிறப்போ மனைவியை கூப்பிட்டு கேட்டாரா, இன்றைக்கி மதியம் என்னம்மா சாப்பாடு செஞ்சு வைக்க போகிறேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வீட்டில் தான் சாப்பிட போகிறேன், பக்கத்தில் தான் மீட்டிங் அப்படின்னு. உடனே மனைவி சொன்னாங்களாம், இன்றைக்கி மதியம் சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன், அப்படியே கூட வந்து புடலங்காய் கூட்டு ஏதோ வெஜிடேரியன் வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை இன்றைக்கி நான்வெஜ் செய்யி, இன்றைக்கி எனக்கு கோழி குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் பின்னாடி இருக்கிற கோழிகளில் ஒரு நல்ல கோழியை பார்த்து அடித்து நல்ல காரசாரமாக என்ன செய்யி குழம்பு வச்சு ரெடி பண்ணி வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மீட்டிங் போயிட்டாராம். இந்த மனைவிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஊரெல்லாம் நம்ம புருஷனை பயங்கர பேச்சாளர், அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த வாட்ஸ்அப் யூடியூப்லாம் கிடையாதுல்ல, ஷார்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது, நம்ம புருஷன் பேசுகிறத நம்ம கேட்கணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் இப்போ அவங்களுக்கு என்னென்னா, பக்கத்து தெருவில் மீட்டிங் நடக்கிறதுனால அவங்க வீட்டில் ஜன்னலை திறந்து வச்சாலே அந்த ஸ்பீக்கர் சத்தம் வீட்டுக்கு என்ன செய்யும், கேட்கும். உடனே அவங்க முடிவு பண்ணுறாங்க, சரி ஜன்னலை திறந்து வச்சு கேட்டுக்கிட்டே நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து வச்சுட்டு சரி கோழியை பிடிச்சிட்டு வருவோன்னு போனால் அங்கே புருஷன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாரு தெரியுமா? கோழியும் ஒரு உயிர் தானே, ஆடும் ஒரு உயிர் தானே, மீனும் ஒரு உயிர் தானே, எப்படி அதை அடித்து மனுஷனால சாப்பிட முடியுது? மனிதர்கள் ஏன் இவ்வளவு கொடூரமாய் மாறி போனார்கள்? அந்த கோழிக்கு ஒரு தாய் தகப்பன் இருக்கு இல்லையா, அந்த கோழிக்கும் கூட பிறந்தவங்க இருப்பாங்களா இல்லையா? பயங்கரமா பிளிரிக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன். இந்த அம்மா கோழியை பிடிக்க போன அம்மாவுக்கு கை காலம் என்ன செஞ்சிருச்சு? நல்ல வேலை கோழி அடிக்கல, இல்லாட்டி புருஷன் வந்து நம்மள என்ன செஞ்சிருப்பாரு. உடனே விட்டுட்டு வந்து சரி ஹஸ்பண்டுக்கு நல்ல வெஜிடேரியனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மறுபடியும் சாம்பார் கீரை அது இதுன்னு காய்கறியெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவர் மீட்டிங் முடிச்சுட்டு டயர்டாக வராரு. வந்து என்னம்மா சாப்பாடு ரெடியா அப்படின்னு, எல்லாம் ரெடியாக இருக்குங்க, சரி வை அப்படின்னு எடுத்து வச்சா கீரை வருது, காய் வருது, பயிர் வருது, சோறு வருது, சாம்பார் வருது, புளிக்குழம்பு வருது, கோழியை காணோம். உடனே கேட்டாரா, ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், கோழி அடிச்சு குழம்பு வைன்னு சொன்னா நீ என்ன கீரை சாம்பார்னு வச்சிருக்க? உடனே மனைவி சொன்னாங்களா, இல்லை கோழிக்கு கூட பிறந்தவங்க இதெல்லாம் நீங்கள் எதோ சொன்னீங்களே அப்படின்னு. அடி கிறுக்கி, ஊருக்கு தான் உபதேசம், உன்னை யாரு கேட்க சொன்னா அப்படின்னு சொன்னாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒரு வேளை கேட்கறதுக்கு இட் மைட் பி ஃபன்னி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃபன்னி, ஆனால் நம்ம வாழ்க்கை ஃபன்னி ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை மைக்க கொடுத்து பேச விட்டா என்ன பேசுகிறோம்? முதல் ஆராதனை சொன்னேன், குட் ஃப்ரைடே வருது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று யாருக்கு அந்த வார்த்தை வரப்போகுதுன்னு தெரியல, ஒருவேளை தீர்க்க தரிசனம் இருக்கலாம், ஒருவேளை பாஸ்டர் யாருக்காவது இந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் மன்னிப்பை குறித்து அப்படி ஒரு பிரசங்கம். மன்னிக்காதவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலன்னா நம்ம மன்னிக்கப்பட்டிருப்போமா? அப்படியானால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்காது இருப்பது பிளிர்றது. அவர் பக்கத்து தெருவில் போய் பேசின மாதிரி என்ன செய்யறது, ஸ்பீக்கர் இருக்கிறலாம் கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு என்ன செய்யறது. அதான் கவனிங்க, நம்முடைய பேச்சு நாவினால் அறிக்கை செய்வது எந்த அளவிற்கு அவசியமோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்முடைய கிரியைகளினால தேவனை அறிக்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியில் பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சிக்கன் சாப்பிட்ற ஆளா இல்லை. சிக்கன் சாப்பிட்றது தப்பு இல்லை, வெஜிடேரியன் சாப்பிட்றது தப்பு இல்லை, நீங்கள் விரும்புகிறத சாப்பிடுங்க. உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், வெளியில் ஒன்று பேசிட்டு வீட்டுக்குள்ளே ஒன்று செய்கிறவர்களாய் அல்ல, நான் எதை பேசுகிறேனோ அதை செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 12:33 ஆண்டவர் சொல்லுகிறார், மரமானது அதன் கனியினால் அறியப்படுமா. ஹல்லேலூயா. இந்த மரம் போய் தன்னை பிராண்ட் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மரம் போய் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு தன்னை குறித்து நான் அப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், அப்படி ஒரு மரம், நான் இப்படி ஒரு மரம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை நேசிக்கிறவன், நான் சர்ச்சுக்கு போறவன், என் பேரை பார்த்தையா, என்னுடைய பைபிளை பார்த்தியா, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மரத்திலிருந்து வெளிப்படுகிற கனி எப்படி இருக்கிறதோ அதை வைத்து இந்த மரம் அறியப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல போய் சொல்லுங்க, உங்களிடத்திலிருந்து எப்படிப்பட்ட கனிகள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இருந்து 33வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தயவாய் நீங்கள் வீட்டில் போய் இந்த 4 வசனங்களையும் வாசிங்கள். ரொம்ப அழகா எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, இந்த ஜனங்கள், நீ யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாயோ இந்த ஜனங்கள் உங்ககிட்ட வர்றாங்க, நீ பேசுறத உட்கார்ந்து கேட்கிறாங்க, நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாவற்றையும் கவனமாய் கேட்கிறார்கள். ஆனால் கேட்டவைகளின்படி அவர்கள் என்ன
செய்கிறது இல்லை, செய்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நானும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அல்லது பேசுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, எதை பேசுகிறோமோ அதை கிரியைகளினாலே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கிரியைகளில் ஏதாவது தேவனை மறுதலிக்கிறவைகளாய் இருந்திருக்குமே ஆனால், என் பேச்சோ, என் பார்வையோ, என் செயல்பாடோ, எனக்குள்ள இருக்கிற ஏதாவது குணாதிசயமோ, ஏதாவது பழக்க வழக்கமோ, ஏதாவது அடிமைத்தனமோ தேவன் அருவருக்கிற மறுதலிக்கிற காரியமாய் இருக்குமே ஆனால், இன்றைக்கு ஆசா ராஜாவை போல அவைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எதை தேவன் அருவருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் அருவருக்கிற காரியம் என்று இன்றைக்கு நாம் அறிய விரும்புவது என்னவென்றால், மனுஷருக்கு முன்பாக நாம் நம்மை மேன்மையானவர்களாய் காட்டிக்கொள்ளுதல் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பரிசேயரை குறித்து யூத ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்குள் இருந்த பார்வை என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பரிசேயர்கள் எப்படி சொல்லுகிறாங்க தெரியுமா? நாங்க அதெல்லாம் பரிசுத்தமானவர்கள், நாங்க அதெல்லாம் உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டோம், நாங்க அதெல்லாம் உங்களை மாதிரி பேச மாட்டோம், நாங்க அதெல்லாம் உங்களை மாதிரி செயல்பட மாட்டோம். காரணம், நாங்கெல்லாம் யாரு? பரிசேயர்கள். ஜனங்களுக்கு முன்பாக தங்களை மேன்மையானவர்களாய் காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா, ஜனங்கள் நீங்க வெளியே அவர்களுக்கு காட்டுகிற உங்கள் பேச்சையோ உங்க ட்ரெஸ்ஸையோ நம்பிடலாம், ஆனால் நான் உங்க இருதயத்தை என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் ஒரு அடிப்படை சத்தியம், ஆனால் அந்த அடிப்படை சத்தியத்தில் தான் நம்ம பெரும்பாலானோர் விழுந்து விடுகிறோம். ஒரு அடிப்படையான வேத சத்தியம். என்ன சத்தியம் தெரியுமா? உங்களையும் என்னையையும் நியாயம் தீர்த்து நம்முடைய கிரியைகளுக்கான பலனை தருகிறவர் கர்த்தர். எந்த மனுஷனாலும் நம்மை நியாயந்திருக்கவோ நம்முடைய கிரியைகளுக்கான பலனை கொடுக்கவோ முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெரியும்? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த மிகவும் அடிப்படையான சத்தியம். ஆனால் இவ்வளவு அடிப்படையான ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சாலும் பல நேரங்களில் ஜனங்கள் என்னை நியாயந்தீர்த்து விடக்கூடாது என்பதற்காக ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பித்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் எங்கள் ஆண்டவர் அருவருக்கிறார். மனிதருக்கு முன்பதாக தன்னை மேன்மையானவனாய் காட்டிக்கொள்ளுதல், மேன்மையானவனாய் காட்டிக்கொள்ளுதல் தேவன் அருவருக்கிற காரியம். அது தேவன் அருவருக்கிற காரியம். தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர, மனிதர்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பது பிரச்சனையே இல்லை. காரணம், ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருந்துட்டா மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் இருப்போம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது? ஹல்லேலூயா. இதோடைய பொது தமிழ் மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வார்த்தை. ரீட் ஃபார் யூ. அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்ளுகிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை மக்கள் முன் மேன்மையானவர்களாக காட்டிக்கொள்வது கடவுளுக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பாக இருக்கிறது. What I try to do, நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் என்றால், என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல பேர் என்ன செய்யணும்? எடுக்கணும். எல்லாரிடத்திலும் நான் எல்லாரை பார்க்கிலும் மேன்மையானவன் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ அதை செய்யணும்னா நம்ம நடிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. என்ன செஞ்சு தான் ஆகணும்? நடிச்சு தான் ஆகணும். நடிக்க விட்டால் ஒழிய, ஒரு மனிதனுக்கு சிறப்பாக தரமாக நடிக்க தெரிய விட்டால் ஒழிய, அந்த மனிதனால் எல்லாரிடத்திலும் நல்ல பேர் எடுக்க, நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை, உங்கள் வெளிப்பிரகாரமான கிரியைகளை பார்க்கிற மனிதர்களிடத்தில் நீங்கள் மேன்மையானவர்கள் என்கிற அங்கீகாரத்தை பெறுவதை பார்க்கிறோம். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனிடத்தில் நீங்கள் அங்கீகாரம் பெறுவீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் தங்களை ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மையுள்ளவர்களாக என்ன செய்து கொள்கிறார்கள்? காட்டிக்கொள்ளுகிறார்கள். காட்டிக்கொள்ளுகிறார்கள். வசனம் ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. உங்களுக்கு
எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக சிறப்பாக ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, எங்கேயோ ஒரு ஆப்பு வருதுன்னு அர்த்தம். இந்த உங்களுக்கு ஐயோன்றது ஏதோ அப்படி ஏதோ நடக்க அப்படி கிடையாது. இங்கிலீஷில் போட்டிருக்கு பாருங்களேன். we said to them, you are the ones who justify yourself. sorry when most people speak well about you, trouble is ahead for you. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்ய போகுது, வரப்போகுது. யாருக்கு? எல்லா மனுஷராலும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து நீங்கள் நல்லவங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்றது சந்தோஷம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்கிற கூட்டமும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? சூப்பருங்க, நீங்கள் பயங்கரமான ஆளுங்க, அருமைங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? நான் ஏன் டீமுக்கு விளையாடுறேன். இப்போ பாகிஸ்தான் டீம், இப்போ பாகிஸ்தான் நம்ம எதிரியாகவே பார்த்து பழகிட்ட வேணாம், நான் அதை சொல்ல விரும்பவில்லை, அதை மாற்றுவோம். உதாரணம், ஆண்கள் அணி பெண்கள் அணி. ஆண்கள் ஐக்கிய பெண்கள், இப்போ அது கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதா அதை வச்சுக்குவோம். இப்போ ஆண்கள் ஐக்கியத்துக்கு பெண்கள் ஐக்கியத்துக்கு ஒரு போட்டி வைக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ ஆண்கள் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற அவர்களுக்குள்ளேயே சில சொல்லிக் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, சூப்பர், இன்னைக்கு நல்லா விளையாண்டோம், இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? சூப்பருங்க, பயங்கரமாக விளையாடுறீங்க, அருமை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில் அவங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லா மனுஷராலும் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்ன செய்ய போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை தேடி ஓடாதீங்க. எதை தேடி ஓடாதீங்க? எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், எல்லாருக்கிட்டையும் நான் நல்லவேன்னு பேர் எடுக்கணும், எல்லாருக்கும் பிரியமானவனாக இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்றவனாக இருக்கணும், எல்லாராலும் புகழப்படுகிறவனாக இருக்கணும். அப்படி ஒருத்தரால் இந்த பூமியில் இருக்கவே முடியாது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் எதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்றால், என் இருதயத்தை பார்க்கிற என் தேவனுக்கு நான் பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் என்னை பார்த்து சொல்லணும், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவர் என்னை பார்த்து சொல்லணும், என் சிநேகிதன். அவர் என்னை பார்த்து சொல்லணும், நான் விரும்புகிற காரியங்களை செய்கிறவன். அவர் என்னை பார்த்து சொல்லணும், நான் எதையெல்லாம் சொல்லுகிறேனோ அதற்கு கீழ்ப்படுகிறவன். நாம் அதை நோக்கி பிரயாசப்பட வேண்டுமே தவிர மனுஷர் முன்பாக நாம் நம்மை மேன்மையாய் காட்டிக்கொள்வதற்கு அல்ல. விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த விசுவாசியை பார்க்கிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவனாக என்ன செய்ய வேண்டும்? காட்டிக்கொள்ள. அதற்கு உண்டான எல்லா வேலையும் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. வீட்டில் தனியா இருக்கிறப்ப சத்தமா ஜெபம் பண்றோமோ இல்லையோ, சர்ச்சில் ஜெபம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப சத்தம் என்ன செஞ்சிடணும். ஏன்னா அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா நான் ஜெபம் பண்றவன் என்ன செஞ்சிருவாங்க? சர்ச்சில் ஜெபம் பண்றவங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒருவேளை இருப்பீர்களே ஆனால் மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. வீட்டில் தனியா இருக்கிறப்போ நான் பைபிள் வாசிப்பேனான்னு தெரியல, ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் பைபிளை கையில தூக்கிட்டு என்ன செஞ்சிருவேன்? பைபிளை தூக்கிட்டு வராதவங்களை பார்த்து என்ன சொல்றது? சர்ச்சுக்கு வராங்க பைபிள் இருக்காம, இல்லை என்ன சர்ச்சுக்கு வந்து. ஆனால் வீட்டில் போய் அன்னைக்கு வைக்கிற பைபிளை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன செய்கிறதே இல்லை, எடுக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்து துணி எடுத்து தூசியை உதறி வருகிறவர்களுக்காக ஐயோ, யார் சோத்திரங்கன்னு சொல்லிக்கலாம், பயந்துட்டேன். ஆனால் வெளியில் வர்றப்ப எப்படி வந்துடுறோம்? பைபிள் எடுத்துட்டு. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க வெளியே உங்களை எப்படி காட்டிக்கிறீங்கன்றது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நீங்கள் சரியான செய்யணும், இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வெளியில ஒன்று செஞ்சுட்டு உள்ள ஒன்று வைக்கிறவர்கள், தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு இல்லையா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல். உள்ள ஒன்று இருக்கும், ஆனா வெளியில என்ன பேசிடுறோம்? முதல்ல நான் சொன்னேன், உள்ளே இங்க உள்ள இருக்கிறவங்களுக்குள்ளேயே சில நேரங்களில் சில கருத்து மோதல்கள் வர்றப்ப உள்ளுக்குள்ள இருக்கும், இவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க நம்ம கிட்ட இப்படி கேட்டுட்டாங்களே, இவங்க இப்படி நமக்கு நம்மளை பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே. ஆனா வெளியில அவங்கள பார்க்கறப்ப என்ன சொல்லிடுறோம்? பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த வாரம் வியாழக்கிழமை என்னன்னு தெரியல, உங்களை பற்றியே என்ன இருந்துச்சு, நினப்பாவே இருந்துச்சு. அந்த நினப்பு என்னன்றது நமக்கு உள்ள என்ன செய்யும்? என்ன நினச்சிருப்போம்? நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா அவங்கள ரொம்ப நம்புறோம் போல. என்ன நினச்சிருப்போம்? இப்படி பேசிவிட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி செஞ்சு இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம பண்ணி கடைசியில். ஆனால் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறப்ப என்ன சொல்கிறோம்? உங்களை பற்றியே ஒரே நினப்பாக இருந்துச்சு, நான் கூட ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக என்ன செஞ்சேன், அது அப்படியே ஆம்புலேட்டை பரட்டி போகிற மாதிரி என்ன செஞ்சிடறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார்,
தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே, ஆனால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? அந்த சாய்ஸ் ஆஃப் டிக்ஷனை நல்லா பார்க்கணும். அந்த வார்த்தை பிரயோகம். அந்த நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்றாரு, 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பு. அந்த வெறுப்புன்ற வார்த்தையினுடைய உச்சம் தான் அருவருப்பு. வெறுப்புன்ற வார்த்தையினுடைய உச்சம் அவ்வளவு அருவரு. ஆண்டவருடைய பார்வையில் அதை சகித்து கொள்ள முடியாத காரியம். ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த 2 காரியங்களில் முதலாவது காரியம் என்ன தியானிச்சோம்? கிரியைகளினால தேவனை மறுதலிக்கிறது, அவருக்கு அருவருப்பு இருக்குமே, ஆனால் அகற்றி விடுவோம். 2வது, நான் உள்ளவனை வச்சுக்கிட்டு மனுஷர் முன்பதாக நான் என்னை மேன்மையானவனாக காட்டிக்கொள்ள விரும்புவேனே, ஆனால் அது தேவன் அருவருக்கிற காரியம், அதை நாம் அகற்றிவிட வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணினார்? அது 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தாராம். என்ன செஞ்சாராம்? புதுப்பித்தார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த கர்த்தருடைய மண்டபமும் அந்த மண்டபத்திற்கு முன்னிருந்த பலிபீடமும் எங்கேயோ போயிரல, அந்த தேசத்துல என்ன செய்யுது? இருக்கு. இப்ப இந்த ஆல்டர் இங்க இருக்கிற மாதிரி இதே மாதிரி கர்த்தருடைய பலிபீடம் என்ன செய்யுது? இருக்கு. நான் பால் பாக்கெட் வாங்குறப்ப இந்த பக்கம் போறேன், அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போறப்ப இதை கடந்து தான் போறேன். நான் ஒரு விசேஷத்துக்கு போறப்ப இந்த பக்கம் தான் போறேன், மறுபடியும் என் வீட்டுக்கு போறப்ப இந்த பக்கம் தான் போறேன். நான் என் ஸ்கூலுக்கு போறப்ப அந்த பக்கம் தான் போறேன், மறுபடியும் வீட்டுக்கு வர்றப்ப இந்த பக்கம் தான் போறேன். இப்படி எல்லா காரியங்களுக்கும் அந்த மண்டபத்தை சுற்றி 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 தான் என் வாழ்க்கை இருக்கு. ஆனால் அந்த மண்டபத்திற்கும் கர்த்தருடைய பலிபீடத்திற்கும் ஜனங்களுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட் வாஸ் தேர். அது அங்கதான் இருந்துச்சு, அது அப்புறப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் ஜனங்களுக்கும் அந்த பலிபீடத்துக்கும் ஜனங்களுக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் ஜனங்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் இடையேயான அந்த கனெக்ஷன் எங்கேயோ கட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஆசா செய்த காரியம், he repaired the fellowship with God. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்ல? ரிப்பேர். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தானே ரிப்பேர். சொல்லுங்க, ரிப்பேர். நான் சொல்றது உண்மையிலே அதனுடைய அர்த்தமான்னு தெரியல, ஆனால் நான் இப்படி யோசித்தேன். ரீபேர் அப்படி பிரித்து சொல்லுங்க. ரீபேர். இந்த ரீபேரிங் அப்படின்னா என்னன்னா, மறுபடியும் என்ன செய்வது? இணைந்து கொள்வது. இந்த ப்ளூடூத் எல்லாம் பேர் பண்ணி ப்ளூடூத் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அவங்க ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணுவாங்க, நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணுவோம். ரெண்டையும் என்ன பண்ணணும்? நான் ப்ளூடூத்தை பேர் பண்ணுறதெல்லாம் பேசுகிறேன். பேராக சுற்றுறதை பற்றி என்ன செய்யலை. அந்த பேரிங் இருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் டிஸ்கனெக்ட் ஆவதாக. ஹல்லேலூயா. நல்லா அவனிங்க இந்த ப்ளூடூத்தில் பேர் பண்ணுற மாதிரி இப்போ ஆண்டவர் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டார், அவர் ரெடியாக இருக்கிறார். இப்போ நம்ம ப்ளூடூத்தை ஆன் பண்ணி அவர் கூட என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ ப்ளூடூத்தில் 5.1 வந்துருச்சு நினைக்கிறேன். 5.1னா அதை விட அட்வான்ஸ் வந்திருக்கா? அப்போ 8 வந்துருச்சு. அவ்வளவு முன்னாடி இருந்த ப்ளூடூத் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் என்ன செய்யாது? இப்போ அப்படி இல்லை. இப்போ ரொம்ப தூரத்தில் வச்சாலும் ஈஸியாக என்ன செஞ்சிருது? கனெக்ஷன். நல்லா கவனிங்க. தேவனோடு நீங்களும் நானும் அப்படி இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் அந்த இணைப்பு துண்டிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சோர்வு ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிறது? ஆவிக்குரிய வறட்சி. அப்படி சொன்னா நல்லா நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆவிக்குரிய வறட்சி. ஒரு நிலம் எப்படி நீர் இல்லாமல் காய்ந்து வறண்டு விடுகிறதோ அப்படி இந்த தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆத்துமா வறண்டு போகிறது. ஹல்லேலூயா. வறண்டு போன நிலத்துல ஏதாவது முளைக்குமா? ஏதாவது முளைக்குமா? வறண்டு போன நிலத்துல ஏதாவது விளைச்சாது பலன் தருமா? எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் என்ன வராது? எத்தனை வாக்குத்த 2025 வாக்குத்தத்தம் இல்ல 2150 வாக்குத்தத்தத்தை கேட்டாலும் ஒண்ணுமே என்ன செய்யாது. காரணம், நிலம் எப்படி இருக்கிறது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குதா? அந்த ஐக்கியம் இருக்கிறதா? ஐக்கியம் என்கிற ஒரு வாலிபனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் பாவம் பிரசங்கம் பண்ணி ராத்திரி வேளையில் ராத்திரி வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் 3வது மாடியில் கூடி இருக்கிறாங்க. இந்த ஐக்கியமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? 3 மாடி ஏறி போன மனுஷன் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஆனா அவர் எங்க தான் இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். எதுக்குள்ள இருக்கிறாரு? சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறாரு. எங்க தான் இருக்கிறாரு? சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனால் பவுல் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கும் இந்த ஐத்துகு என்கிற வாலிபனுக்கும் என்ன இல்ல? பேர் ஆகல. என்ன ஆகல? எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கு.
இந்த வார்த்தை ஒரு பக்கம் பிரயோஜனமாய் ஆராய் பாய்ந்து நதியாய் பாய்ந்து அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஐத்திகு தேவனோடு இருக்கிற தன்னுடைய தொடர்புல துண்டிப்பு ஏற்படுவதற்கு அனுமதித்ததுனால மலாக்க விழுந்து என்ன செஞ்சாரு? ஏதோ கடவுளுக்கு கிருபையில பவுல் நல்ல மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு? காப்பாற்றி உயிரோடு எழுப்பி போடா, இனிமேலாவது சர்ச்சுக்கு போய் என்ன செய்யாத, நான் சொல்லலைங்க, பாதுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோடு கனெக்ட் ஆகி இருக்கிறோம். நம்முடைய ஆவியில எந்த அளவிற்கு கர்த்தரை தேடுவதில் ஒரு உற்சாகம் இருக்கிறது. சங்கீதத்தில் தாவீது பாடுகிறார் பாருங்களேன், 122வது சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அவருக்கு சர்ச்சுக்கு போவோம்னு என்ன வந்துருச்சான்? இன்னைக்கு நமக்கு சர்ச்சுக்கு போகணும்னு மகிழ்ச்சி வருதா? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம்னு மகிழ்ச்சி வருதா? நம்ம வீட்டில் ஹோம் செல் பிரேயர்னே மகிழ்ச்சி வருதா? குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்ட உடனே மகிழ்ச்சி வருதா? அல்லது காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய பெற்றோரோ அல்லது கணவனோ மனைவியோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த உற்சாகம் வருகிறதா? I repeat it, if you are not excited about worshiping God or listening to the word of God, your spirit is dry. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலேயோ கர்த்தரை ஆராதிப்பதிலேயோ எனக்கு ஒரு உற்சாகம் இல்லாமல் ஏனோ தானே, ஏதோ கடமைக்கு போனா ஏதோ ஒன்று கேட்கிறோம், ஏதோ கடமைக்கு போனா ஏதோ ஒரு பாட்டை பாடணும், ஏதோ நான் போகாட்டி எங்க அம்மா அப்பா திட்டுவாங்க, ஏதோ நான் போகாட்டி பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்பாரு என்கிற கடமைக்காக வருவோமே, ஆனால் ஆவியில உற்சாகம் இல்லை என்றால் என்னுடைய ஆத்மாவில் ஏதோ வறட்சி என்ன செய்யுது இருக்கு. வறண்டு போன நிலத்துல நான் திரும்ப சொல்றேன், எண்ணத்தை விதைச்சாலும் என்ன செய்யாது. இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் அந்த இணைப்பை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த யூதா ஜனங்களுக்கு அதுதான், அது பலிபீடம் அங்கதான் இருந்துச்சு. ஆனால் இவர்கள் அந்த பலிபீடத்தோடு என்ன செய்யப்படவில்லை, இணைக்கப்படவில்லை. அது செயல்படாம இருக்கு. ஏதோ ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி, ஏதோ ஒரு பழைய ஒரு 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 பாலடைஞ்ச பங்களா மாதிரி, அது ஒரு செயல்பாட்டிலேயே இல்லை. இப்ப ஆசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தெரியுது, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால், என் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் யுத்தம் ஓய வேண்டுமே ஆனால், என் தேசத்தில் இருக்கிற குடிகளுக்குள்ள சமாதானம் வர வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய பலிபீடத்தை நான் மறுபடியும் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆசாவும் ஜனங்களும் ஒருமனப்படுகிறார்கள். காளைகளையும் ஆடுகளையும் எடுத்து கொண்டு போய் எந்த பலிபீடம் பாழடைந்து கிடந்ததோ அதை புதுப்பித்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் எழுந்தருள வேண்டுமே ஆனால், உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால், தேவனோடு இருக்கிற உறவை என்ன செய்து கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எங்கேயாவது அந்த கனெக்ஷன் கட்டானது போல இருக்குமே ஆனால், ஆண்டவருக்குரிய காரியங்களில் உற்சாகம் இல்லாமல் ஏனோ கடமையே என்கிற உணர்வோடு நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகி இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நிறைய வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் முன்னாடி இந்த ப்ளூடூத் தான் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் எடுத்து நான் முடிச்சிடறேன். நான் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ நான் என் ப்ளூடூத் மூலமாக ஒருத்தருக்கு கனெக்ட் பண்ணி ஒரு சாங் அனுப்புகிறேன், ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா, அவங்களும் ப்ளூடூத்தை ஆன் பண்ணி பேர் பண்ணியிருந்தால் தான் அது என்ன செய்யும், போகும். நல்லா கவனிங்க, ப்ளூடூத் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும் போதாது. நான் யாருக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ள வேண்டுமோ அவர்களோடு என்ன செஞ்சுருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினது போல, கானாவூர்ல கல்யாண வீட்டில் இருந்த குறைவை நிறைவாக்கும்படிக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல, ஆசாவுக்கும் யூதா தேசத்து ஜனங்களுக்கும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல, இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி அநேக காரியங்களை கொடுக்க விரும்புகிறார். இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் them, உங்களுக்கு தேவனோடு இருக்கிற உறவு சரியானதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அருவருப்புகளை அகற்றுகிற கையோடு அவரோடு இருக்கிற உறவுகளையும் புதுப்பித்துக் கொள்ளுவோமையானால் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. யூதா ஜனங்களும் ஆசா ராஜாவும் இதற்கு ஒருமனப்பட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 15:15 தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When God expressed himself, தேசத்தின் மீது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினது நிமித்தம் வசனம் சொல்கிறது, அந்த தேசத்துல சுற்றுப்புறத்தாரால் ஏற்பட்ட யுத்தம் என்ன செய்ததாம், ஓய்ந்தது. அவர்களுக்குள்ள இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற யுத்தங்கள், சண்டைகள் ஓய வேண்டுமே ஆனால், உறவுகளுக்குள்ள இருக்கிற சண்டைகள் ஓய வேண்டுமே ஆனால், நம்முடைய பொருளாதாரத்திற்காக நீங்களும் நானும் ஓடி 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 இளைப்பாறுதல் இல்லாமல் பெருமூச்சோடு அலைகிறது ஓய்ந்திருந்து நீங்களும் நானும் இளைப்பாறுதலோடு கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமே ஆனால்,
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அவர் வெளிப்பட வேண்டுமே ஆனால் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுவாரே ஆனால், ஒரு ஊழியக்காரனா நான் சவால் விட்டு சொல்ல முடியும், ஒரு குறைவும் உங்களுக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆயத்தமா இருக்கிறார், அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.